பார்த்து கேர்ஃபுல். ஓகே ஷோர். சரி ஓகே. எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போது இது மாதிரி உடையிறதுலாம் கரெக்டு தான். ஸோ ஃபீல் பண்ணாது. ஸ்மைல். இந்த குழந்தைங்கலாம் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டாங்கன்னா மூஞ்சி அப்படியே பாவமா வச்சுப்பாங்க பாருங்களேன். திட்டணும்னு நினைச்சா கூட திட்ட முடியாது. பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கும். அப்படி ஒரு வீடியோ தான் அஷ்மிதா அப்படின்றவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. மலேசியா ஏர்போர்ட்ல கிளியரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ்போர்ட்லாம் கையில வச்சுட்டு ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய 5 வயசு குழந்தையான நிலாவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி ஃப்ரீ பெர்ஃப்யூம் ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 12,000 ரூபாய் மதிப்புள்ள பெர்ஃப்யூம் பாட்டில் கீழே விழுந்து சல்லி சல்லியா நொறுங்கிடுது. இத பார்த்த உடனே டக்குன்னு குழந்தைக்கு மூஞ்சே மாறிடுது. அவங்க அம்மாவும் சரி ஓகேடா, எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கதான் செய்யும், பாத்துக்கலாம், இனிமே இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் ஒரு கையால ஹேண்டில் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா கீழே விழுந்து உடைஞ்சிரும், 2 கையாலையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் குழந்தை சமாதானமாகிற மாதிரி தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹைஃபை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பழைய மாதிரி தம்பியோட ஓடி ஆடி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவா அஷ்மிதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணி, குழந்தைங்களுக்கு முன்னாடி என்னோட டாலரேட் லெவல் அவ்வளோலாம் இருக்காது, ரெஸ்டாரண்ட்ல குழந்தைங்களோட வர ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது சார்ஜ் பண்ணா நல்லா இருக்குமே, குழந்தைங்க மிஸ் பண்ணிடுறாங்களே அப்படின்லாம் கூட நினைச்சிருக்கேன். ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு, ரொம்பவும் நிதானமான ஜென்டில் பேரண்டா ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வீடியோவை பாக்குற நெட்டிசன்கள் பல பேரும் பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு டெஸ்டர் கிட்ட தான், பட் அதுக்காக அவங்க கிட்ட முழுசா காசு வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மோசமானது அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அஷ்மிதா என்ன அவங்க வந்து பே பண்ண சொல்லி கேட்கல, ஆனா நிலாவை யாரும் திட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னேன். அண்ட் நான் பேவும் பண்ணேன். அதுக்கு அவங்க எனக்கு அன்பேக்டா இருக்கக்கூடிய ஒரு புது பெர்ஃப்யூம் பாட்டிலும் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியா சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.